ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன சாங் பார்க்க போகிறோன்னா பிலீவர். இது எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டிடுறேன். ஓகே, இப்போது இந்த சாங்கை எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் என்னென்ன நோட்லாம் வருதுன்னா ஜி ஷார்ப்பு, ஏ ஷார்ப்பு, அதுக்கப்புறம் சி ஷார்ப், டி ஷார்ப், அதுக்கப்புறம் எஃப். ஸோ இந்த மாதிரியான நோட்ஸ் தான் வருது. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஏ ஷார்ப்பில் பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஏ ஷார்ப்லேருந்து எஃப்க்கு போகணும். அதுக்கப்புறம் டி ஷார்ப், அதுக்கப்புறம் டி ஷார்ப் அழுத்திட்டு சி ஷார்ப், அடுத்தது அதாவது டி ஷார்ப் 2 தடவை, திரும்பவும் எஃப்க்கு. இப்போ சேர்த்து வாசிக்கிறேன். அப்புறம் பாருங்க, இந்த 4 கீஸும், இந்த 4 பிளாக் கீஸ் இருக்கு இல்லைங்களா, அது 4த்தையும் சேர்த்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் என்னென்ன ஃபிங்கர் யூஸ் பண்ணுறனோ அதே ஃபிங்கரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திரும்ப 2 டைம் ப்ளே பண்ணும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ஏ ஷார்ப், சி ஷார்ப், அடுத்து ஏ ஷார்ப், அதுக்கப்புறம் எஃப், அடுத்தது இந்த எஃப் வாசிச்சுட்டு இந்த 4 அதே 4 கீ பாருங்க, வாசிக்கிறேன். திரும்ப அதேதான், அதே வாசிச்சுட்டு, ஆனால் இப்போ எஃப்க்கு போகக்கூடாது, ஏவுக்கு. சேர்த்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, இதே லைனை திரும்ப இன்னொரு தடவை ப்ளே பண்ணணும். ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ இப்படி வாசிக்கிறோம் இல்லையா, இதை 2 டைம்ஸ் வாசிச்சுட்டு ஆரம்பிக்கணும். ஸோ சேம் மற்றதெல்லாம். அடுத்தது இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இடம் வந்து இதுதான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் இந்த 3 கீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த 3 கீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஏ ஷார்ப்பு, சி ஷார்ப்பு, அதுக்கப்புறம் சி. ஃபஸ்ட்டு இந்த கீ 2 தடவை அழுத்திட்டு ஸோ இது நீங்கள் கவுண்ட் பண்ணி வாசிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ மியூசிக்கை
திரும்ப இன்னொரு தடவை இந்த ஏ ஷார்ப் அப்படி வாசிட்டு 2 தடவை ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சி ஷார்ப் இங்க ஒரு தடவை தான், இது இங்க 2, இங்க 1 இப்படி வாசிட்டு இப்போ இங்க திரும்ப இன்னொரு தடவை ஓகே. இதை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஏ ஷார்ப்புக்கு போயிடும். இது எப்படின்னா இதை வாசி காட்டுறேன். இது எப்படி ப்ளே பண்ணணும்னா ஓகே, இந்த ஏவை ஒரு தடவை லாங் ப்ரெஸ், அதுக்கப்புறம் இந்த ஏ ஷார்ப் 1, அதுக்கப்புறம் இந்த சி ஷார்ப் 2 தடவை, அப்புறம் இந்த சி ஒரு தடவை, திரும்ப இந்த ஏ ஷார்ப்புக்கே போயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் இது 1, இது 2 டைம்ஸ், திருப்பி இது 1, இது 1, அதாவது திரும்ப இது 2 டைம் வாச்சிட்டு சி வந்துட்டு திரும்ப இது 1 டைம் போயிடும். வாச்சிட்டு திரும்ப இது ஒரு லாங் ப்ரெஸ், இதில் எடுத்து வாச்சிட்டு அப்புறம் இது 2ம், இது 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் ஏ பொறுமையாக வாசிக்கிறேன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது இந்த டி ஷார்ப்பும் எஃப்பும் இப்படி வாசிக்கணும். அதுக்கப்புறம் இது 2ம், அதாவது டி ஷார்ப்பு, திருப்பி டி ஷார்ப்பு அழுத்திட்டு சி ஷார்ப் போகணும். எப்படி ஓகே, இன்னொரு தடவை வாசிக்கிறேன். வாசிட்டு திருப்பி இன்னொரு தடவை, திருப்பியும் இங்கே எடுத்துட்டு திருப்பியும் அது ரிப்பீட்டாக வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பார்த்துடலாம். இதில் என்னென்ன கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏ ஷார்ப் மைனர். ஏ ஷார்ப் மைனர்னா என்னென்ன நோட்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஏ ஷார்ப்பு, அதுக்கப்புறம் சி ஷார்ப்பு, அதுக்கப்புறம் எஃப், அதுக்கப்புறம் எஃப் ஷார்ப் மேஜர், எஃப் ஷார்ப்பு, அதுக்கப்புறம் ஏ ஷார்ப்பு, அதுக்கப்புறம் சி ஷார்ப்பு, அதுக்கப்புறம் எஃப் கார்டு, எஃப்ஏசி. இந்த 3 கார்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த 3 கார்டை நம்ம ஃபுல்லாக பிடிக்காம இந்த 2 நோட் மட்டும், இப்போ ஏ ஷார்ப் பிடிக்கிறீங்கன்னா இதில் இந்த லாஸ்ட் நோட் எடுத்துருங்க, இந்த ஃபஸ்ட்டு 2 நோட் மட்டும், ஏ ஷார்ப்பும் சி ஷார்ப் மட்டும். அதுக்கப்புறம் இங்கே எஃப் பிடிக்கிறீங்க இல்லைங்களா, எஃப் ஷார்ப் பிடிக்கிறீங்க இல்லையா, எஃப் ஷார்ப்பில் இந்த சென்டர் நோட் எடுத்துருங்க, அதாவது ஏ ஷார்ப் மட்டும் எடுத்துகிட்டு எஃப் ஷார்ப்பும் சி ஷார்ப் மட்டும் பிடிச்சா போதும். அதுக்கப்புறம் இங்கே எஃப் வாசிக்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கிற எஃப்பை மட்டும் எடுத்துருங்க, ஏவும் சியை மட்டும். நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வாசிக்கலாம், இப்படி வாசிக்கிறதா இருந்தாலும் வாசிக்கலாம். பட் இப்படி ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும். இப்போ வாசிக்கிறேன், எந்தெந்த இடத்துல என்னென்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ ஷார்ப், இது வரைக்கும் ஏ ஷார்ப். அடுத்தது வந்து திரும்ப இன்னொரு ரிப்பீட்டாக வாசிப்பீங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த எஃப் ஷார்ப் இது வரைக்கும் வாசிச்சுட்டு இப்போ இதுக்கு எஃப். நான் எஃப்னு சொல்றது இந்த எஃப்ல இந்த 2 மட்டும் தான் பிடிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் நான் 2 கீன்னு வேணா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 கீ, அடுத்து இந்த 2 கீ, அப்புறம் கீழே அடுத்து இந்த 2 கீ மட்டும், அடுத்து இது, இப்போ கீழே. ஓகேவா? திரும்ப ரிப்பீட்டா இன்னொரு தடவை வாசிப்பீங்க இல்லையா, அதே கார்டு தான், எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து
இந்த 2 கீஸ் 2 தடவை ப்ளே பண்ணுவீங்க இல்லையா, அது வரைக்கும் ஃபுல்லாக அந்த 2 கீ தான். அதுக்கப்புறம் இது, அப்புறம் கீழே. ஓகே, இன்னொரு தடவை. ஓகே, அடுத்து இங்க இந்த 2 பிளாக் கீ. இப்படி வாசிப்பீங்க இல்லையா, அதுக்கு இந்த 2 கீ. அதுக்கப்புறம் கீழே திரும்ப இன்னொரு தடவை. அப்புறம் இந்த 2 கீ. அடுத்தது அப்புறம் இந்த 2 கீ. திரும்ப அதே திரும்ப ரிப்பீட் ஆகுது. இவ்வளோதான் கார்ட்ஸு. அந்தந்த இடத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அர்பெஜியோ வாசிச்சேன் இல்லையா, ஆல்ரெடி நீங்கள் அர்பெஜியோ வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்க, நிறைய சாங்ஸுக்கு அர்பெஜியோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வாசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ போனிப்பா சாங்ஸ்லாம் வாசிக்கிறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ஸுக்கு நீங்கள் அர்பெஜியோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு, ஸோ இதை ப்ளே பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஆனால் நீங்கள் இது வரைக்கும் அர்பெஜியோ யூஸ் பண்ணதே இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன சாங்ஸுக்கெலாம் அர்பெஜியோ ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணால் உங்களுக்கு வரும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. இப்போது சரி, நீங்கள் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அர்பெஜியோ வச்சுன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 நோட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மெட்ரோனாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மெட்ரோனாம் இப்படி ஓடும் இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்ரோனாம் போட்டு பாட்டை ப்ளே பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல் பாட்டையும் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மெட்ரோனாம் மாதிரி தான் இதை நீங்கள் ட்ரீட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உடனே வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 2 நோட்டை மட்டும் வச்சு ஃபுல் பாட்டையும் முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாக நீங்கள் இந்த 2 நோட்டை மட்டும் வச்சு ஃபுல்லாக முடிக்க பாருங்கள், பிகினராக இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்ட்ஸை மாற்றி இதை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 சொன்னேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேவா? கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.